ஸ்ரீ வீலிநாத சுவாமி திருக்கோயிலுங்க. இது பார்த்தீங்கன்னா, திருவீலி மிளிலைங்கிற ஊர்ல இருக்கு. கும்பகோணம் மாவட்டத்தில இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, மாப்பிள சாமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்தா கல்யாணம் ஆயிரும்ன்னு ஐதீகம். அதனால மாப்பிள சாமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த கோயில் தாங்க சிவனுக்கு கல்யாணம் ஆன கோயில்ன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு கல்யாணம் ஆன ஒரே இடம் இந்த கோயில் தாங்க. தமிழ்நாட்டில ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். நாட்டில ரொம்ப பஞ்சமா இருந்த காலத்தில இங்கே மாணிக்கவாசகர்லாம் வந்து இங்கே பாடி காசு பெற்று அந்த காசில் வந்து உணவு எல்லாத்துக்கும் வழங்கியதாக ஒரு ஐதீகங்க. அதனால் படிக்காசு சாமின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கோயில் திருப்பணியும் பண்ணுறாரு, பாட்டு பாடுறதுனால உழைப்புக்கேற்ற ஊதியம், அதனால அவருக்கு அதிகமாக அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இல்லை அது இவர் ஆமாம் மஞ்சள் பிள்ளையார் வந்து ஒன்று இந்த பள்ளி வந்து இப்போ நம்ம ஏற்றோன்னா ஒரு வருஷம் சித்திரைலேருந்து பண்ண முடியும். நாலன்னைக்கு தேதி ஒன்று சித்திரை ஒன்று. இப்போ சித்திரையிலேருந்து பங்குனி முடியும். அதை பார்த்துக்கணும். போன சித்திரைக்கு நீங்கள் வந்தீங்க, இப்போ பங்குனி முடியுது. ஒரு வருஷம் கரெக்டாக 12 மாதம் 12 ராசி அதிகம் ஏறிட்டாங்க. நம்ம அடுத்த வருஷம் தாங்க சித்திரை சொன்னாங்க. குனிஞ்சு போகணுமா தலை எடுத்துக்கிறீங்க, பார்த்துட்டு இப்படியே வாங்க. கீழே பாதாளம் இருக்குது. பார்த்துட்டு இப்படியே வாங்க. சரி, நாங்கள் சொன்ன வளம் வந்து நிற்கிறோம். சரி, வாரம் 7 நாளைக்கு வீர் மாசின் மிழலையேர் ஏசலில்லையே இறைவராயினீர் மறைகொள் மிடலையீர் கரைகொள் காசினை பூமி செய்ய மேனையேர் மெய்கொள் மிடலையீர் பைகொள் அரபினீர் முய்ய நல்குமே நேரு போதினீர் ஏற சேரி நீர் கூடுமிடலையீர் பேரும் அருளுமே காமன் வேவோர் தோம கல்னி நீர் நாமம் இடலையீர் சேமம் நல்குமே பிணிகொள் சடையே நீர் மணிகொள் மிடறி நீர் அணிகொள் மிடலையீர் பணிகி கொண்டு அருளுமே மங்கை பங்கை நீர் தொங்கமிடலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மீனே அரக்கம் இரக்கம் செய்தீர்
பறக்கும் இடலையீர் கரக்கை தவிர்வி அயனும் ஆளுமாய் முயலும் முடி இயலும் இடலையீர் பயனும் அருளுமே பறிவல் தலையினர் அறிவதறியிலார் பெரிகொள் மிடலையீர் பிரிவதறியதே காடி மாணகே வாடி சம்பந்தல் பீடி மிடலை மேல் தாடும் முடிகளே திருச்சிற்றம்பலம். நேற்று நாள் திருக்கல்யாணம் மக நட்சத்திரத்தில் அரங்கத்தி வரும். தான் சுமங்கலை, இந்த அம்மா தான் சுமங்கலை. கை ஏற்றினார்கள் காட்சியாயன் முடியும். இவங்களுடைய பெற்றது தான் காட்சியாயன் அம்பாள். ஈஸ்வரனுக்கு மாமனார் மாமியார், அம்பாளுடைய அப்பா அம்மா. இவங்கெல்லாம் வச்சு தான் நிச்சயம் பண்ணி தான் சாமிக்கே கல்யாணம் நடக்கும். எந்த ஊர்லேயும் கிடையாது. இவர் வந்து மகாவிஷ்ணு. இவர் என்ன பண்ணாருன்னா காஞ்சிபுரத்துக்கிட்ட திருமால் புருவரத்தை சக்கரம் வாங்குறார். சக்கரத்தை வாங்கி விநாயகர் நினைக்கல இழந்துறார். திருவிழா வந்து 2 குளம் தாமரை குளம் தயார் பண்ணி 1000 தாமரை பொறுத்து தந்து பின்னால் விநாயகர் தரிசனம் வந்தீங்க. தரிசனம் வந்து சாமி தண்ணீர் இருக்கு. நமச்சிவாயங்கிற 5 மந்திரம் சொல்லி 1000 தாமரை அர்ச்சனை பண்ணார். சாமி அவரையாக சோதனை பண்ணார். உண்மையான பக்தனா நான் சோதனை பண்ணி 1000 பூவில் ஒரு பூ எடுத்து 999 தான் இருக்குது. ஒரு பூ இல்லை. தனது வலது கண்ணையே அர்ப்பணம் பண்ணி சாமிக்கு அர்ச்சனை பண்ணார். அந்த சக்கரமானது பூமியில் பயஞ்சிடுது. ஈஸ்வரன் தான் காலால் வாங்கி மகாவிஷ்ணு சக்கரம் கொடுக்குறார். ஈஸ்வருடைய பார்த்து ரவுண்டாக சக்கரம் பூமியில் பயஞ்சிடுது. காலால் வாங்கி தான் சக்கரத்தை கொடுக்குறார் பெருமாளுக்கு. இவங்க வந்து சுயங்கேத மகளாங்க. கை தூக்கிட்டு இருக்காருங்களே அவர் மேலே குடும்பர். அவர் பேர் தான் ஊர் பேர் திருவண்ணா உச்சம். வீடிவனை காட்டும் சாமியை தங்கியிருந்தார். இந்த மேலே குடும்பம் தினம் சாமிக்கு விளாமணம் வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. ஆனால் தான் திருவேமலையின் பேர். 4 யுகத்துக்கு 4 விருச்சம். 3 யுகத்துக்கு சந்தனமனம், 2வது செண்பகம், 3வது வீடு செடி, 4வது பழம். எல்லாத்தையும் கூட்டினாக்கா வயசை கூட்டினா 4 யுகத்தையும் கூட்டினா 43,20,000 வயசு வருது இந்த கோயில். ஆமாம், அதான் எடுத்துட்டேங்க. 43,20,000 வருஷம் ஆகுது கோயில். திருப்பதி 2வது யுகம். இந்த 4 யுகமே கண்டு இவங்க செஞ்சு தான் நம்ம செய்கிறோம். கல்யாணத்துக்கு முதல் நாளே அவசரத்துக்கு போவார். அவசரத்துக்கு போயிட்டு வந்து சாமி அம்பாள் கல்யாணம் பண்ண வேண்டியது. கல்யாணம் முடிஞ்சு 10ஆம் நாள் அவசரத்துக்கு போயிட்டு வந்து கடன் அடைக்கிறது அதிகம். நம்ம கிட்ட கடன் வாங்குகிறோம், கொடுக்குறோம். ஆனால் இவங்க செஞ்சு தான் நம்ம செய்கிறோம். அப்புறம் திருக்கடையூரில் காலசுமார் மூர்த்தி. திருக்கடையூரில் மார்க்கண்டேயர் 16 வயசு காலால் வசித்தாங்க. இங்கே காலசுமார் மூர்த்தி. இந்த ஸ்வேதேரு மகாராஜா சிவபூஜை பண்ணும்போது யமன் தடுக்கிறாங்க. யமனையே சம்ஹாரம் பண்ணிடுறாரு. பாதத்தில் கட்டி யமன். நாம் ஜீவன் உயிர் வாழணும். அம்மா தான் யமனுக்கு போய் கொடுக்குறது பாலாம்பா. இந்த 60-70 செய்தாங்க நடந்துச்சு. கூட்டமாக செய்கிறது தன்னை உட்காங்க. இது வந்து மனோரிட கரெக்டாக 33 தேவர்களும் எல்லாம் இருக்காங்க. பாப்பா வருஷத்துக்கு வயசு 4 மாதம் ஆகுது. பலூன் 30 வருஷம் ஆகுதுங்களா? 1 வருஷம் 4 மாதம். 4வது மாதம் போயிட்டு வரேன். காலம் போயிட்டு வந்துடுறேன். ஓம் சிவாய நமஹ. ஓம் மகேஸ்வராய நமஹ. ஓம் சம்பவே நமஹ. விநாயகனே நமஹ. ஓம் சதி சேகராய நமஹ. ஓம் வாமதேவாய நமஹ. ஓம் வாகினே நமஹ. ஓம் கபர்தினே நமஹ. ஓம் நீலலோகிதாய நமஹ. ஓம் சங்கராய நமஹ. மடமான் வீடி உமை மாதிட்டம் உடையானே உடையான் விடையார் கோடி உடையானிடம்
வீழுமிழலையே. திருச்சிற்றம்பலம். வித்தியாசமாக இருக்குதுங்க பலாக்காய்ங்க. ஆமாங்க. ஓ சரி சரி. இங்கே அங்கே தெரியுதல்லவா? பூஜை பண்ணும்போது அங்கே இருந்தது. சரி. இப்படி போய் வரக்கூடிய இறை வழி. பச்சைக்கிளையும் உள்ளார போய் நம்ம வந்துட்டு தான் சொல்லிட்டு தான் வந்து. ஓ சரி சரி. போய் ஆகும்போது கூப்பிடுறது வாங்க வாங்க. தாள தோணி பலவும் மல்லும் புனலும் முயலும் வரும் காற்றும் சூழல் மூன்றும் விண்ணும் முழுது ஆனானிடம் வீழும் இழலை. சாமி கலசத்தை பார்க்கணும். தெரியுதா? என்னங்க சார்? கலசம் தெரிஞ்சு போகுது. ஆமாங்க ஆமாங்க. இது அம்பாள் கலசம் மேலே இதுக்கு நேர் கிராஸ் ஆலைக்கு நேர். வேறு எங்கே போனாலும் தெரியாது. அம்மா இப்படி வா இப்படி வா. இந்த அம்பாள் கலசம் சாமி கலசத்தை பார்த்து இது ஒரு இடம்லாம் தெரியும். பிரார்த்தனை ஈசானியம்ல சனி மூலையில் சாமி அம்மா தூங்கக்கூடிய சந்தோஷக்காரமாக நிச்சயம் நல்லா பாருங்க. அம்பாள் கலசம் பாருங்க. கோயில் அந்த கலசம் தெரியும். சாமி அம்பாவும் கொண்டக்கூடிய இடம் ஈசானியம். தெரியுதா? இந்த ஒரு இடம் தான் தெரியும்.
நெஞ்சே நெஞ்சே யார் அறிவர் வாழ்நாள் யார் அறிவர் நெஞ்சே யார் அறிவர் சானால் யார் அறிவர் நெஞ்சே நெஞ்சே நாள் நாளும் நவின்று ஏத்தப் பெறலாமே ஏத்தப் பெறலாமே சாய்க்காட்டு எம்பெருமான் புகழ் நல்வினையே